Good morning, students. I am MRK. Today, class 12th standard max, chapter 7, applications of differential calculus. Examples நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல் ஹாபிட்டல் ரூல் அதை யூஸ் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய சம்மை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா? எக்ஸாம்பிள் 7.43 இது எக்ஸசைஸ் 7.5க்கு ரிலேட்டடான சம்மு. ஓகே, ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக போட்டுக்க. 5 மார்க்ஸ் சம் எல்லாமே இந்த மாதிரி பவர்ஸில் வர்றது ஃபுல்லாக 5 மார்க்ஸ் சம்மு. ஒரு எக்ஸாம்பிளில் 3 சம்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸசைஸில் 4 சம்ஸ் என்னமோ இருக்கும். ஒன்று ஒன்றா பார்த்துரு, சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு கிவன் அதை கொடுத்துருக்கு பற்றியா, லிமிட் அந்த சம்மு இதை எடுத்துக்கிறேன். அப்படியே லிமிட் x tends to 0 plus positive 1 plus x whole power 1 by x equal to ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, நம்ம இதை எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு இதை நான் உனக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன். சரி, இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோம். முதல்ல இது இந்த ஃபார்மெட்டு, இந்த கணக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குது முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடணும். 0 போட்டோம்னா 1 வரும். 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்மில் இருக்குது கணக்கு. இதை முதல்ல சொல்லிடுங்க, சரிங்களா? இன்ஃபினிட்டிவ் 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்மில் இருக்குது. சரி, இப்போ லெட்டு எடுத்து தான் செய்யணும். இதே சம ஃபுல்லாக இப்படி தான் எடுத்து செய்யணும். ஒய் ஈக்குவல் டு 1 + x ஹோல் பவர் 1 by x அப்படின்னு எடுத்துக்கோ. இந்த சம ஃபுல்லாக இப்படி தான் எடுத்து செய்யணும். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட், இருபுறமும் மடக்கை காண அப்படின்னு சொல்லிட்டு கணக்கை கொண்டு வரணும். அப்போ லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1 + x ஹோல் பவர் 1 by x அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 1 by x முன்னாடி இப்படி கொண்டு வந்துரு. கொண்டு வந்துட்டின்னா 1 by x லாக் ஆஃப் 1 + x அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நியூமரேட்டரில் 1 × log of 1 + x log of 1 + x அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிடலாம். ஹோல் டிவைடட் பை அப்படி போட்டு எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ ரெண்டு சைடு லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 + log y ஈக்குவல் டு லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 + log of 1 + x ஹோல் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ லாக் 1 அப்படின்னு சொல்லி கீழே போட்டிங்கன்னா 0 வந்துடும். மேலே என்ன வந்து 1 + 0 தான் லாக் 1ன்னு வரும். அப்போ 0/0 ஃபார்மில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 0/0 ஃபார்மில் இருக்குது. கீழே போட்டு பார்த்தாலே உனக்கு 0ன்னு தெரியும். மேலே இங்கே 0 போட்டால் லாக் 1 வரும். லாக் 1னா 0. இப்போ தாண்டா தம்பி பை எல் ஹாபிட்டல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரணும் கணக்கை. எல் ஹாபிட்டல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி எல் ஹாபிட்டல் ரூல்ஸ், லோபிதல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாபிட்டல்ஸ் ரூல் அதைப்படி கொண்டு வரணும்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒன்ஸு கணக்கை எக்ஸ் டென்ஸ் டு 0 + மேலே உள்ள கீழே உள்ள டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இது லாக் ஆஃப் 1 + xனால் 1/1 + x. லாக் எக்ஸ்னால் 1 by x சொல்கிறோம்ல, அது மாதிரி கீழே எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. தனித்தனியாக தான் பண்ணணும். u/v மெத்தட் நினச்சிடாத. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ 0 அப்ளை பண்ணால் 1/1 வந்துடும். 1 அப்படின்னு ஆன்சர் வந்துடும் மொத்தமாக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ என்ன கிடைக்கிது? லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 + log y ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கிது. குட். இப்போ இந்த லாகை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. பை தியரம் சொன்னாலும் சரி, காம்போசிஷன் தியரம் சொல்லுவாங்க. காம்போசிஷன் ஆஃப் தியரம் சொல்கிறது காம்போசிஷன் தியரம் அப்படின்னு சொல்கிறது. சரியா சொல்கிறது? காம்போசிஷன் தியரம் அப்படின்ட்டு. காம்போசிஷன் தியரம் அப்படின்னா இந்த லாக் வெளியில் எடுத்துட்டு உள்ளே அப்படி தனியாக அழிக்கிறணும். லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 + ஒய் மட்டும் ஈக்குவல் டு 1 அப்படி எழுதிடணும். இப்போ இதுக்கு ஈன்றது பேஸாக இருக்கிற மாதிரி அர்த்தம் எல்லாத்துக்குமே காமனாக. அப்போ இந்த ஃபார்மெட்டுக்கு பேர் லாகரதமிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாக் ஃபார்ம் அப்படின்றது லாகரதமிக் ஃபார்ம்.
இதை கன்வெர்ட் இன்டு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம். இந்த நானாக தான் போட்டிருக்கேன், பேஸ் இருக்கத்தான் செய்யும். இந்த ஈயை மேலே கொண்டு போயிட்டு இந்த ஒன்றை உள்ள இன்சைடு கொண்டு வரணும். அப்போ e⁴ ஈக்குவல் டு இந்த செட் ஆஃப் இருக்கு பாரு, இது ஃபுல்லாக அப்படியே அவுட் சைடில் போயிடணும், வெளியில் இந்த சைடு. அப்போ இங்கே என்ன வரும், லிமிட் x டென்ஸ் டு 0 + y அப்படின்னு அர்த்தம். அப்போ e⁴ என்ன வந்துடும், ஈன்னு வந்துடும். சரிதானே, உனக்கு தெரியும். இப்போ இதுக்கு எழுதுகிறேன், லிமிட்டு x டென்ஸ் டு 0 + ஒய்க்கு ரீப்ளேஸ் பண்ணால் இந்த இருக்குது கணக்கில் 1 + x ஹோல் பவர் 1/x. இப்போ ஆன்சர் வந்துருச்சான்னு பாரு. ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான். 5 மார்க் சம்மு. பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க. ஓகே, வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.